முதல் வாசகத்தில் இறைச்சட்ட நூலின் வழியாக மோசே நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி, நாம் ஆண்டவருடைய ஆசீரை அதை நீடித்து நிலைத்த ஒரு ஆசீராக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வேறு எந்த ஒரு காரியமும் நாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மிக மிக ரத்தின சுருக்கமாக இந்த ஒரே ஒரு வாக்கியத்திலே ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அது நீடித்த நிலைத்த ஒரு ஆசீராக நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியும். If you keep the rules will keep you. சட்டங்களையும் நியமங்களையும் நீ கடைபிடித்தாய் என்று சொன்னால் அதே சட்டம் நியமம் முறை உன்னை பாதுகாக்கும். இது எல்லா இடத்திலும் பொருந்தும். ஒரு பாதையிலே நடந்து செல்கிறோம் என்று சொன்னால் கீப் லெஃப்ட், நாம் இடது பக்கம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சரியாக கடைபிடிக்கிற போது எந்த ஆபத்தும் இல்லாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை முறையாக அடைய முடியும். அதே தான் நம்முடைய ஆன்மீக காரியங்களுக்கும் அது மிக அழகாக பொருந்துகிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. மோசே, உங்களுக்கு நான் உங்கள் முன்னால் எல்லாவற்றையும் நான் வைக்கின்றேன். ஆசீர்வாதம் சாபம், வாழ்வு சாவு, நீங்கள் எதை கடைபிடிக்க போகிறீர்கள், எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? இந்த ஆசிரையும் வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதே கிடையாது. ஒரே ஒரு நியமம் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளை. அந்த 10 கட்டளையையும் கூட மிக ரத்தினமாக சுருக்கி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய மீட்பர் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானை அன்பு செய். பல நேரத்தில் இந்த 10 கட்டளைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களிலே மிக முக்கியமான ஒன்று இந்த முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். எந்த பாவத்தை வேண்டுமானாலும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் முதல் கட்டளைக்கு எதிராக நாம் தவறு செய்தோம் என்று சொன்னால் அவருடைய சாபமும் அவருடைய எல்லா விதமான கோபத்தையும் நாம் பெற்றுக்கொண்டே தீர வேண்டும். இது மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிக ஆழமான ஒரு செய்தியாக இருக்கிறது. திருடினேன் அல்லது மற்ற கொலை செய்தேன், இதெல்லாம் பலவீனம். ஆனால் முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போகட்டும். சாலமோன் கடவுளுக்கு பிரியமாக இருந்தவன் கடைசியிலே சாபத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் ஒரே கடவுளை விட்டுவிட்டு பிற தெய்வங்களை எல்லாம் அவைகளுக்கு அவன் கோயில் கட்டியதனுடைய வெளிப்பாடு அவனுடைய சந்ததியே 10 தலைமுறைக்கு சபிக்கப்பட்டது என்பதை இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. எனவே வாழ்வும் சாவும் நமக்கு கண் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்ததிக்கு நாம் எதை சம்பாதிக்க போகிறோம்? வாழ்வையா அல்லது சாபத்தையா சாவையா? சிந்தித்து பார்ப்போம். இதற்காக நாம் பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கொடுத்த அந்த 10 கட்டளை, அவருடைய நியமங்கள் முறைகள், அதிலும் மிக குறிப்பாக அந்த முதல் கட்டளை, அதற்கு எதிராக எப்பொழுதும் நாம் செல்லாமல் ஆண்டவரை மட்டுமே வணங்கி அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நீடித்த நிலைத்த ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.